வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெத்தலை லட்டு. வெத்தலை வந்து பொதுவாகவே நமக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப பயன்படுங்க. மேலும் வெத்தலை வந்து சளி, இருமல் இதெல்லாம் போக்குறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை போக்க பெரிதும் உதவி பெறுதுங்க. வெத்தலையில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. இப்போ ஆறாத புண்ணு இதெல்லாம் இருந்ததுன்னா வெத்தலையோட சாறை அது மேலே போட்டுட்டு நம்ம வெத்தலையை வச்சு கட்டும்போது அந்த புண்ணு வந்து குணமாயிடுங்க. புண்ணு ஆறுறதுக்கு வெத்தலை பெரிதும் பயன்படும். இன்னும் நிறைய வெத்தலையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இவ்வளவு நன்மைகள் அடங்கியிருக்க வெத்தலையை வச்சு தான் இப்போ நம்ம லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வெத்தலை லட்டு செய்கிறதுக்கு இப்போ வெத்தலை எடுத்து வச்சுருக்கேங்க. 5 வெத்தலை எடுத்திருக்கேன் நான். இப்போ இதோட காம்பை வந்து கிள்ளிடலாம். கிள்ளி வச்சு இப்போ காம்பை இதை நம்ம அப்படியே கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துடலாம். சும்மா ரஃபாக பிச்சு போட்டால் போகிறோம், அரைக்க தான் போகிறோம். இப்போ போட்டாச்சு. இதோட இப்போ கண்டன்ஸ் மில்க், 1/2 கப்பு கண்டன்ஸ் மில்க் இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம். இப்போ 1/2 கப்பு தேங்காய் இது இதோட போட்டு இப்போ நம்ம நல்லா இது வந்து நல்லா திருவுற மாதிரி திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் திருவினாலும் சரி, நான் இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை திருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 10 பீஸ் இருக்குங்க. இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சீட்லெஸ் பேரிச்சம்பழம் தான், அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொட்டை இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேரிச்சம்பழம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிமேட்டு நம்ம லட்டு செய்ய வேண்டியதான். லட்டு செய்யலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு. இதில் நம்ம 1 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். அதில் இப்போ இந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். இது வந்து நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வாங்கினீங்கன்னா இது வறுக்கவே தேவையில்லை. இது நான் வீட்டில் இருக்க ஃப்ரெஷ் தேங்காயை துருவி வச்சுருக்கனால வறுக்க வேண்டியதாக இருக்குது. லைட்டாக வறுத்துட்டு அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு ரோஸ்டானா போகிறோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெத்தலை இதை வந்து சேர்த்துடலாம். இது நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலரிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறமா லட்டாக பிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது உள்ளே நம்ம அரைச்ச பேரிச்சம்பழ உருண்டையை வச்சிடலாம். இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஊட்டியாச்சு. இவ்வளவுதான், நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் சைஸ் எப்படியோ பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன். இது மினி லட்டூஸ். இதை இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காயில் புரட்டி எடுத்துக்க போகிறோம். ஆர்டினரியாக தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியே கூட புரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் போட்டதுனால அதை லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். இது அளவுக்காக எடுத்துருக்கிறது. ஹெல்த்தியான வெத்தலை லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.